அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 13/7/2026 ஆணி மாதத்தின் 29ஆம் நாள் மாலை 6:52 இருந்து அமாவாசை திதியானது ஆரம்பமாகுது. திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு நாளைய நாள் உகந்தது. கண் திருஷ்டி தோஷங்கள் நீக்குவதற்கும் தீய செய்வினை பாதிப்புகள் அகழுவதற்கும் பரிகாரங்கள் செய்யறதுக்கு உரிய நாளாக இன்று இரவு கருதப்படுது. இந்த நாள்ல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரம் அறவே நீங்குவதற்கும் உங்கள் மனக்குறைகள் எல்லாம் சரியாகுவதற்கும் இன்று இரவு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க. அமாவாசை நாளில் நம்மை நம்பி நாம் கொடுக்கக்கூடிய உணவிற்காக காத்திருக்கக்கூடிய நம் உறவுகளுக்கு அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ரூபாய் 30 இருந்து செலுத்தலாம். அந்த திட்டத்தின் மூலம் உணவளிக்க நாளை தினம் முன்வாருங்கள். நீங்கள் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கிறேன். எப்பவுமே ஒரு வார்த்தையை ஒரு வாசகத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாமே உன் கையில தான் இருக்கு. எதையுமே சமாளிக்கக்கூடிய திறமை உன் கையில தான் இருக்கு. அது மாதிரி காலை எழுந்ததும் உள்ளங்கையை பார்த்தா அதிர்ஷ்டம் உண்டாகும். பிரார்த்தனை செய்யறதுக்கு 2 கைகளையும் நாம் ஒன்றாக கூப்பி தான் பிரார்த்தனை செய்யறோம். ஒருத்தரை வரவேற்கணும் அப்படின்னாலும் நம்ம 2 கைகளை கொடுத்து ஒரு கைகளால கைகளை குலுக்கி இன்னொரு கைகளால நம்ம அவங்க கைகளை பிடிச்சுதான் வரவேற்கிறோம். ஒருத்தருக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படின்னாலே நம்ம கைகளால தான் அவங்கள நம்மளுடைய ஸ்பரிசத்தை வெளிப்படுத்தி அவங்கள தொட்டு நம்ம ஆறுதல் சொல்றோம். அப்ப இந்த கைகளுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல இந்த கைகளுக்குன்னு ஒரு தனி சக்தி இருக்கு. அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றலை பெருக்கிறதுக்கும் சரி, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை நீக்கிறதுக்கும் சரி கைகள் நமக்கு ஒரு பெரும் உதவியாக இருக்கும். இப்ப ஸ்கிரீன்ல பார்த்திருப்பீங்க கல்லுப்பு. அப்ப நம்ம கல்லுப்பு வச்சுதான் அந்த பரிகாரத்தை செய்ய போறோம். கல்லுப்பை உங்க 2 கைகளையும் சிறிதளவு எடுத்து நல்லா டைட்டா கையை மூடிக்கோங்க. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்யணும். மனதார உங்க இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வேண்டிக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது நடக்கணும்னு உங்க மனசுல நினைச்சுக்கோங்க. அவ்வளவுதான். வேற ஒன்றும் நீங்க செய்ய வேண்டாம். உங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும், நிறைய தேவைகள் இருக்கும். அதெல்லாம் நடக்கணும்னு கல்லுப்பை 2 கைகள்லையும் வச்சு வேண்டிட்டு அந்த கல்லுப்பை ஒரு கிண்ணத்துல போட்டு உங்க படுக்கையறையில ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க. நாளை காலை எழுந்ததும் அந்த கல்லுப்பை தண்ணீர்ல கரைச்சி கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திருங்க. இந்த அமாவாசை இரவுல நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். அதே போல நாளை தினம் முறையாக தர்ப்பணம் கொடுங்க. பசுக்களுக்கு உணவளிக்கணும், காகத்திற்கு உணவளிக்கணும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களும் ஆஷாட நவராத்திரியில் நம்ம செய்யக்கூடிய பூஜை முறைகளும் அடுத்தடுத்த பதிவுகள்ல தொடர்ந்து வர இருக்கு. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இந்த ஆடியோக்கு கீழே நம்முடைய மகா பெரியவா ஆசிர்வாதம் யூடியூப் சேனல் லிங்க் கொடுத்திருக்கேன். தவறாம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது மூலமாக ஒரு நபருக்கு உங்களால கண்டிப்பா உணவளிக்க முடியும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்பினாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்.